ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம். ஏசாயா 53:12 முன்பகுதி. பாருங்க, இன்றைக்கு என்ன காயம் அப்படின்போது அக்கிரமக்காரரில் ஒருவராக அவர் எண்ணப்பட்டார். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 27-28 வசனங்களில் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளரை அவரோடு கூட சிலுவையில் அறைந்தார்கள். அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனால் நிறைவேறிற்று. அந்த வழியாய் நடந்து போய்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, ஆஹா, தேவாலயத்தை இடித்து 3 நாளை கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். பாருங்க, 2 கள்வர்கள் பயங்கரமான பாவம் செய்து அக்கிரமம் செஞ்சு அப்படியாய் இருக்கிறவங்க, அவங்க மத்தியில் இவரை நடுவில் ஒரு பாவம் செய்யாதவர், ஒரு குற்றம் செய்யாத மாசற்ற ஆட்டுக்குட்டி போல ஆண்டவர் அவர்கள் நடுவிலே நடு சிலுவையிலே தொங்கினார். பிரியமானவர்களே, எவ்வளவு அவமானம், நிந்தை பாருங்க, நம்முடைய அக்கிரமத்தினாலே. பாருங்க, இதில் சொல்லப்பட்டிருக்கு ஏசாயா 53:5 ஏன் அவர் அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார், ஏன் 2 கள்வர்கள் மத்தியில் அவரை சிலுவையில் நடு சிலுவையிலே அறைந்தார்கள். 2 சிலுவை ஏன் அன்னைக்கு மட்டும் அறையணும்? அவங்க 2 பேரையும் அவங்கள தனியாக கூட அரைஞ்சிருக்கலாமே. ஏன் ஆண்டவரோடு கூட அவங்க அனுப்புனா அவரை ரொம்ப அவரை டீக்ரேட் பண்ணணும், அவரை ரொம்ப நிந்தைக்குட்படுத்தணும். அவரும் ஒரு கள்வர் தான், அவரும் ஒரு கள்ளர் தான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக பரிகாச சின்னமாய் அவர் பலியானார் சிலுவையிலே 2 கள்வர்கள் மத்தியில். எவ்வளவு கஷ்டம்! ஏன் அப்படின்னா 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். பார்த்தீங்களா? அப்போது காயப்பட்டு, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். காயம் ஏற்பட்டுடுச்சு அவருக்கு அந்த அக்கிரமங்களின் நிமித்தம். அதனால தான் அவர் அக்கிரமக்காரர், அவ்வளோ பாவம் அவர் மேலே சுமத்தப்பட்டது. அதனால் அவர் பாவமானார். பாவி அல்ல அவர், நம்முடைய பாவங்களையெல்லாம் அவர் சுமந்தபடினாலே அவர் பாவமானார். பார்த்தீங்கன்னா, சிலுவையிலே பிதாவினுடைய முகம் மறைக்கப்பட்டது. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்டதற்கு காரணம் என்ன? அநேகருடைய பாவங்கள்னால இயேசுவினுடைய முகம் அவ்வளோ பாவத்தினால நிறைந்திருந்தபடினால அவருடைய முகத்தை பிதாவால் பார்க்க முடியவில்லை. எனவே அவர் தம்முடைய முகத்தை மறைத்து கொண்டார். பார்த்தீங்களா? அதனால தான் அவர்கள் கள்ளர்கள் மத்தியின் நடுவிலே ஒரு கள்வனை போல தொங்கினார். பிரியமானவர்களே, எவ்வளவு காயம், எவ்வளவு அவமானம், எவ்வளவு நிந்தை, எவ்வளவு துக்கம், எவ்வளவு பாடுகள் அவர் நமக்கு ஆப்பட்டார். ஐயோ, நம்மளே சொல்லுங்கள், நான் நல்லா நம்ம ஒழுக்கமாக இருக்கும்போது நம்மளுக்கு பனிஷ்மெண்ட்டு, மற்றவங்க மோசமாக நடக்கிறவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் தெரியாதபடி ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு பள்ளி ஆசிரியராக நான் பணியாற்றினேன். அப்படி இருக்கும்போது உண்மையாக நம்ம செஞ்சிட்டு இருக்கும்போது இப்படி அப்படின்னு போயிட்டுருக்கிற ஆசிரியர்களோடு நம்மையும் ஒன்றா சேர்த்து ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட்டு நம்ம செய்யாத குற்றத்துக்காக பண்ணால் எப்படி இருக்கும்? தாங்கவே முடியாதல்லவா? அதுபோல துன்பத்தை தான் ஆண்டவர் அனுமதித்தார். ஒரு குற்றமும் செய்யாதவர் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தமாக அவர் நொறுக்கப்பட்டு காயப்பட்டதுனால தான் அக்கிரமக்காரர்கள் ஒருவராக அவர் எண்ணப்பட்டு கள்வர்கள் மத்தியிலே ஒரு கள்வனை போல. ஆனால் நீங்களும் நானும் அப்படிப்பட்ட காரியத்துக்கு ஆண்டவரை நாம் ஒப்பு கொடுக்காதபடி, ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் பரிசுத்தமுள்ளவர், மாசு மறுவற்றவர், அவரை தொழுது கொண்டு நாமும் அப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கை வாழ நம்மை ஒப்படைப்போமா? ஜெபிப்போம். கள்ளர் மத்தியில் ஒரு கள்வன் போல் குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினார். பரிகாசமும் பசிதாகமும் படுங்காயமும் அடைந்தாரே, படுங்காயமும் அடைந்தாரே. பாவிக்கு புகலிடமே சுரட்சகர்
பாரினில் பலியாக மாண்டாரே, பரிசுத்தரே, பாவமானாரே, பாரமான சிலுவை சுமந்தவரே, பாரமான சிலுவை சுமந்தவரே. ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ரஜா, வாழ்த்துகிற வணங்கிறப்பா. நீர் எத்தனை நல்ல தேவன் ஆண்டவரே. பாரமான சிலுவை சுமந்து எங்களுக்காக படுங்காயம் அடைந்தீரே. கல்வர் மத்தியிலே ஒரு கல்வனைப் போல தொங்கினீரே. உம்முடைய அன்பு பெரிதையா. இன்னுமாய் நாங்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் செய்வதற்கு உம்மை ஒப்பு கொடுக்காதபடி நீர் பரிசுத்தமுள்ள தேவன் என்று சொல்லி உம்மை புகழ்ந்து ஆராதித்து துதித்து மகிழ நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில் சுமந்து வந்த 4 பேர்களின் விசுவாசத்தை கண்டு. மார்க்கு 2 வசனம் 3-5. இன்றைய கேள்வி, லேவியின் தகப்பன் யார்? அவன் உட்கார்ந்த இடம் எது? லேவியின் தகப்பன் யார்? அவன் உட்கார்ந்த இடம் எது?